Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC மூணு செட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட். அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா வந்து நான் என்னன்னு எழுதிக்கிறேன். A யூனியன் B யூனியன் C is equal to A யூனியன் B யூனியன் C. என்ன பண்றோம்னா பிராக்கெட்டை மட்டும் மாற்றி எழுதணும், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து எல்ஹெச்எஸ் வந்து பார்க்குறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னா ஏ யூனியன் பி யூனியன் சின்னுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறது தான் பண்ணணும். அப்படின்னா பி யூனியன் சி தான் பிராக்கெட்குள்ள இருக்கு. அப்படின்னா பிங்கிற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நான் எழுதிக்கிறேன். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எம் என் கியூ எஸ் டி. அடுத்து நான் யூனியன் எழுதிட்டேன். அடுத்து சிங்கிற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எம்என் பி கியூ எஸ். இது வந்து பிலையும் சிலையும் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் இப்போ யூனியன் பண்ண போகிறேன். யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா எம்ஏஎன் பி கியூ எஸ் டி. அப்படின்னா எனக்கு பி யூனியன் சியோட ஆன்சர் எனக்கு என்னன்னு கிடைக்கும்னா எம்என் பி கியூ எஸ் டின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க, எல்ஹெச்எஸ் வந்து பி யூனியன் சி மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். பிக்யூ ஆறு எஸ் யூனியன் பி யூனியன் சி இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்து நான் எழுத போகிறேன். கண்டுபிடிச்சது எழுதுனா எம்என் பி கியூ எஸ் டி. இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். யூனியன்கிறப்ப கம்பைன் தான் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எம்என் பி கியூ ஆறு எஸ் டி. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி யூனியன் சி. பிராக்கெட்குள்ளே ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா ஏ யூனியன் பி தான் பிராக்கெட்குள்ளே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் எனக்கு இருக்குன்னா பிக்யூ ஆறு எஸ். அடுத்து யூனியன் பிங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். பிங்கிற செட்டில் எனக்கு என்னென்ன இருக்குன்னா என் கியூ எஸ் டி. இப்போ இது ரெண்டையும் யூனியன்கிறப்ப கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் எம் கமா என் பி கியூ ஆறு எஸ் டின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்கிறேன்னா ஏ யூனியன் பி யூனியன் சின்னு எழுதிக்கிறேன். நான் ஏ யூனியன் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எடுத்து எழுதிக்கிறேன். என் பி கியூ ஆறு எஸ் டி. இது வந்து எனக்கு ஏ யூனியன் பியோட ஆன்சர். அடுத்து யூனியன் வந்து எழுதிட்டேன். அடுத்து சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். என் பி கியூ எஸ். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன கிடைக்குன்னா என் பி கியூ ஆர் எஸ் டி. இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறப்ப இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். கிடைச்ச ஆன்சரை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து எம்என் பி கியூ ஆர்எஸ்டி. ஆர்ஹெச்எஸோட ஆன்சரு எம்என் பி கியூ ஆர்எஸ்டி. அதனால எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எனக்கு சேமாக இருக்குங்கிறத எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னும் போடலாம், வெரிஃபைடுன்னும் போட்டுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.